இந்த தலைப்புல கடைசி பகுதிக்கு நாங்கள் வருவோம். ஜியாதா அல தரூரியாத் அல் ஹம்சா. இந்த தரூரியாத் அல் ஹம்சா என்று சொல்கிற அந்த பிரயோகம் தான் இந்த சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்த பிரயோகம். இப்போ அதுக்கு குல்லியாத் என்று சொல்ல பயன்படுத்தினா குல்லியாத் ஹம்சான்னு தான் சொன்னார்கள். 5 என்ற அந்த சொல் எல்லாரும் தவறாமல் பயன்படுத்தினது. அர்கான் என்று சொன்னது அர்கானுல் ஹம்சா என்று தான் சொன்னார்கள். சூல் என்று சொல்ற நேரத்திலே சூலுல் ஹம்சா என்று தான் சொன்னார்கள். அப்படி 5 என்ற அந்த பிரயோகம் பொதுவாக இதில் பயன்படுத்தப்பட்டது. இதில் இமாம் கராஃபி ஒரு இடத்துல சொல்லுவார். உண்மையிலே அது பலர் சொல்கிற இமாம் கராஃபி தான் அதை சேர்த்தாருன்னு சொல்லி 6வதாக ஒன்று சொல்கிற அல் அரத் மானம் கற்புடைமை என்று சொல்கிற அந்த விஷயம். இந்த விஷயம் ஒரு தனியான மக்சதில் அது தனித்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்றது உண்மையிலே இமாம் கராஃபி அல்ல அதை கொண்டு வந்தது. இமாம் கராஃபி அதை சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா, இமாம் கராஃபி சொல்லுவார் என்னென்றால் சிலர் இப்படி ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவார். அப்ப அங்கே யார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லல. யார் என்று குறிப்பிட்டு சொல்லாம அபாஃப பஅதுஹும் சாதிசன் 6வது ஒன்றை சிலர் சேர்த்திருக்கிறாங்க. அப்ப கராஃபியும் நேரடியாக அதை சொல்லல, சிலர் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்ற அந்த கருத்து தான் இமாம் கராஃபியூடாக முன்வைக்கப்படுகிறது. அப்ப இமாம் கராஃபிக்கு பிறகு அதுக்கு பிறகு நவீன காலம் வரையில யாருமே இந்த 5க்கு மேல 6வதாக கொண்டு வரணுமென்றோ 7வதாக கொண்டு வரணுமென்னு சொல்லியோ பேசல. சில ஆய்வாளர்கள் கராஃபி சொன்ன விஷயத்தையும் சேர்த்து தரூரியாத்தை ஹம்சாண்டு இல்லாம சித்தா என்று சொல்லி சில நவீன ஆய்வாளர்கள் அவங்களோட புத்தகங்கள்ல சொல்லி இருக்கிறார். அடுத்த பக்கம் இந்த துறையில நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அதை தெளிவாக மறுத்திருக்கிறார். இப்ப 5க்கு மேல வரலாம் என்று நாங்க வச்சு கொண்டாலும் கூட இறந்த விஷயம் 6வது ஒன்றாக வரையலுமா? ஏண்டா இறந்த விஷயம் 6வது ஒன்றாக வரையல. ஏண்டா அந்த அளவுக்கு முக்கியமானது அல்ல. அது ஒரு ஃபரஉன் லிஹிஃபின் நஸ்ல் என்று சொல்றது. ஹிஃப்லுன் நஸ்ல் தான் மெயினான விஷயம். அது ஒரு ஃபரஅ தான், அல்லது அது ஒரு முகம்மிலாத் என்று சொல்லுவாங்க. அதை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் எரர் என்று சொல்ற விஷயம். எனவே அதை தனித்து ஒன்றாக கொள்ள முடியாது. ஏனென்றால் எரத் இழக்கப்படுகின்ற நேரத்தில் மொத்தமான அந்த தஹாருஜ் வந்துருமாண்டா அப்படி வரமாட்டார். இப்போ இந்த இடத்துல எரத் விஷயம் ஷரியத்தில் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதான்னு சொன்னால் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஒரு தரூரியாவா என்று சொல்றது தான் உள்ள கருத்து வேறுபாடு. தரூரியா என்று சொல்றதனுடைய பொருள் அது இல்லைண்டா ஒரு ஹலாக் வந்துடும். அந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுவா என்று சொல்ற அந்த கருத்து வேறுபாடு. ரைசுனி போண்டாக்கலன்னு சொல்லுவா அந்த அளவு முக்கியத்துவமானது அல்ல. அதனால நாங்கள் அதை அப்படி ஒரு தரூரியாவாக கருதுவதற்கு இல்லை என்று சொல்ற அந்த கருத்தை பேசுவாங்க. இங்குள்ள நவீன காலத்துல மிக முக்கியமான பிரச்சனை என்னென்றால் இந்த மகாசிதுல்ல தரூரியாத்தை பொறுத்த வரையில இந்த 5ஓட மட்டும் நாங்கள் சுருக்கிறதுவா. இன்றைக்கு நாங்க வாழுகின்ற வாழ்வொழுங்குல இன்னும் நிறைய காரணிகள் தரூரியா தரத்தில் உள்ள காரணிகள், ஆரம்ப கால இமாம்களால் பேசப்படாத காரணிகள் காணப்படுகின்றன. அப்ப அந்த காலத்துல இமாம்கள் இதை பேசி இமாம் கஸ்ஸாலிட காலத்துல இந்த விஷயங்கள் தான் மிகவும் முக்கியமானவையாக இருந்தது மனித வாழ்க்கையை பொறுத்தவரையும். ஆனா நாங்க வாழுகின்ற இந்த காலத்தை பொறுத்த வரையில அதை விட முக்கியமான நிறைய காரணிகள் இருக்கின்றன. எனவே அவற்றையும் நாங்க இந்த தரூரியாத்ன்றதுக்குள்ளால சேர்க்கணும். எனவே தரூரியாத்தை ஹம்சா என்று சொல்ற அந்த இடத்தோட மட்டுப்படுத்தாம நாங்க அதை திறந்து விடணும் என்று சொல்றது நவீன காலத்துல பலருடைய ஆர்கியூமெண்ட்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் நிறைய உதாரணங்களை சொல்லுவார்கள். நாங்கள் சொன்ன மாதிரி ஹுர்ரியா, அல் ஆதில், ஹிஃப்லுல் பீஆ, அல் கராமா. அப்துல் மஜீத் நஜ்ஜார் அவர் சொல்லுவார் இன்சானியத்துல் இன்சான் என்று சொல்றார். இப்படி நிறைய விஷயங்கள் ஆக்கள் சொல்லுவார். ஒரு மூத்தமர் ஒன்றில் இது சம்பந்தமான மக்காசி சம்பந்தமான அலி கர்தாகி அவர் சொன்னார் என்றால் அம்னுத்தௌலா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்று சொல்றதையும் நாங்கள் என்ன செய்யணும்,
தரூரா என்று சொல்கிற அந்த விஷயத்துக்குள்ளால் கொண்டு வரணும் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை அலி கர்தாவி பேசினார். இப்படி நிறைய ஆக்கள் பல விஷயங்களை பேசினார். அஹ்மத் ரைசூனி சொல்லுவார் என்றால் அவர் வந்து அந்த நபரியத்துல் மக்காசித் இந்த இமாம் ஷாத்திபி என்று சொல்கிற அவர்கிட்ட அந்த ரிசர்ச்சை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில், அந்த ரிசர்ச்சை செய்கிற நேரத்தில், அது சம்மந்தமாக தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார் என்றால் அவருக்கு இந்த 5ஓட 6வது இன்னொன்று ஈக்குது. அதாவது அது அல் ஹுல்க், பண்பாடு. இதை வந்து நாங்கள் 6வதாக சேர்க்கிறது பொருத்தம் என்று சொல்கிற கருத்து அவருக்கு இருந்தது. அந்த ரிசர்ச்சை செஞ்சு கொண்டு போகிற நேரத்தில் இடையில அவருக்கு அந்த கருத்து தோணி இருக்கிறது. ஏன்னா அது சம்மந்தமாக வந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குற நேரத்தில் இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், தரூரா என்று சொல்கிற, தரூரியா என்று சொல்கிறதனுடைய அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளால இதையும் கொண்டு வர முடியுமாக இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய தனியான முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்கிற ஒரு கருத்து அவருக்கு தோணிக்கொண்டே இருந்தது என்று சொல்லுவார். ஆனால் ரிசர்ச்சை செஞ்சு முடிகிற நேரமாகிற நேரத்தில் பார்த்தாரு உண்மையிலே அவர் ஆரம்பத்தில் விளங்கின மாதிரி அல்ல என்று சொல்லி அதனால் அதை 6வதாக சேர்க்கிறத அவர் தவிர்த்தார். ஏனென்றால் அந்த தரூரி அந்த தரத்துக்கு அதை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறதுக்கான நிறைய நியாயங்கள் கிடைச்சதுனால அதை நான் விட்டுட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இப்போ இன்றைக்கு நாங்கள் போய் பார்த்தோம்னா நவீன கால அறிஞர்களுக்குள்ளால 2 கேம்ப் இருக்கிறது. ஒரு கேம்ப் வந்து சொல்லும் என்னென்றால் தரூரியாத் வந்து ஹம்சா தான், அதுக்கு வெளியில் போகக்கூடாது. அதில் அந்த கேம்போட முக்கியமான ஆள் வந்து அஹ்மத் ரைசூனி அதில் மிச்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். தரூரியாத் ஹம்சா வந்து அது ஒரு முஸ்தலாஹ், ஒரு கலை சொல்ல. அந்த கலை சொல்ல ஒரு நாள் விட்டு கொடுக்கல. என்னடா அந்த தரூரியான்னு சொன்னதுக்குரிய வரைவிலக்கணம் இருக்கிறதுவே, அந்த வரைவிலக்கணம் அது இந்த 5 தவிர வேறு எதுக்குமே கொடுக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள், முவாஃபகாத்துட கிதாபுல் மகாசித ரைசூனி அதுக்கு ஷரஹ் செஞ்சுக்கிறார். இது கிட்டத்தட்ட 30 சொச்சம் பாடங்களாக இருக்குது. ஒவ்வொரு பாடமும் 2 ஹவர் அப்படி அந்த டைம் உள்ள பாடங்களாக இருக்குது. அவர் கட்டாரில் இருக்கிற முக்கியமான ஆக்கள் அதில் பங்கு கொண்டிருக்கிறாங்க. முக்தார் ஷின்கீத்தி இப்படி இந்த ஆக்கள் எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறாங்க. அதில் இந்த முக்தார் ஷின்கீத்திட அவர் கேட்குற கேள்வியெல்லாம் அதில் நல்லா விளங்கு. அப்போ அதில் வந்து இந்த கருத்து வந்த நேரத்தில் தரூரியாத் ஹம்சா என்று சொல்கிற அந்த விஷயத்தை வந்த நேரத்தில் ரைசூனி மிச்சம் ஸ்ட்ராங்காக அடுத்த படத்துலேருந்து அடுத்த ஆக்கள் இப்படி வரையிலேருந்தானே இப்படி வரையிலேருந்தானே என்று சொல்கிற வேறு ஆக்களோட ஆர்கியூமெண்ட்ஸுகள் எல்லாம் கொண்டு வர நேரத்தில் அவர் அதை ரைசூனி அழகாக மறுப்பார் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அது உதாரணமாக இந்த ஹுர்ரியா என்று சொல்கிற விஷயம், இப்போ அதை தரூரியா என்று சொல்லி பேசலாட்டியும் இப்னு அஷூர் அதை பேசியிருக்கிறார், முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு வந்தவர்களும் நிறைய அதை பேசியிருக்கிறாங்க. ரைசூனி சொல்லுவார் என்றால் ஹுர்ரியா என்று சொல்கிறத தரூரியா என்று சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே, ஆனால் நாங்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைஞ்சத்தில் இருந்து இன்றைக்கு வரையில் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை வந்து அரபுலகத்திட வாழ்க்கை ஹுர்ரியா இல்லாத வாழ்க்கை தானே. ஆனால் அந்த ஹுர்ரியா இல்லாத வாழ்க்கையில் எவ்வளோ ஆடம்பரமாக்கல் வாழ்க்கை. அப்போ ஹுர்ரியா இல்லாட்டியும் வந்து என்ன இஹ்திலால் நடக்காது. எனவே வந்து அது தரூரியா அல்ல. அவர் சொல்லுவார் என்றால் அது முக்கியம்தான். அதை வந்து நாங்கள் முக்கம்மிலாத்து தரூரியான்னு சொல்லி கருதலாம், அல்லது ஹாஜியான்னு கருதலாம். ஆனால் அது தரூரியா அல்ல. ஹிஃப்லு தீன், ஹிஃப்லு நஃப்ஸ், ஹிஃப்லுல் அக்ல் என்று சொன்னது போன்ற தரூரியா அல்ல என்று சொல்லி அவர் வாங்க. அப்போ இப்படி 2 கேம்ப் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற. இப்போ அப்துல் மஜீத் நஜ்ஜாரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஈவன் ஜாசிர் ரவுதா போன்றாக்கள் எல்லாம் அந்த அடுத்த கேம்ப் தான். அதிகமான மொரோக்கோ சார்ந்த அறிஞர்கள் கூட இந்த ரைசூனின் நிலைப்பாட்டில் கூட இருக்கிறார்கள். மொரோக்கோ தாண்டி கட்டாரோ டர்க்கியோ இப்படி மற்ற இடங்களில் போயிட்டு மக்காசி சம்பந்தமான அவருடைய செஷன்களுக்கு போனார்ன்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கேள்விகள் உண்டு. இந்த கேள்வி தரூரியாத் வந்து ஹம்சா தானா, கூட்டலாமா? அவரே ஒரு முறை கட்டாரில் ஒரு மூத்தமர் ஒன்றில் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொன்னார், என்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படாத ஒரு சபை இல்லை, ஏண்டா இந்த விஷயத்தில் நான் தான் குற்றவாளி எல்லாருக்கும் முன்னாலே என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஏன்னா நான் தான் வந்து இல்லை தரூரியாத் ஹம்சா தான், கூட்டேலாது என்று சொல்லி பேசுகிறது நான். எனவே என்ன எல்லாரும் ஒரு விக்டிமாக்கி என்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க என்று சொல்லி அவர் ஜோக்கா சொன்னார். நான் சொல்ல வந்தேன்டா அப்படி 2 கேம்ப் இருக்குது. இப்போ இந்த 2 கேம்புகளுக்கு மத்தியிலையும் சிலர் வந்து என்ன செய்ய ட்ரை பண்ணாங்கண்டா கொஞ்சம் ஒரு நடுநிலையை ஒன்றை பேணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க சிலர். அதில் மொரோக்கோட ஜமீலா திலூத்திட வந்து ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிற அத்தரூரியாத் பைன ஜியாதா வல் ஹஸ்ர் வ முத்தல்லபாத்துல் அஸ்ர், இதை வரையறுத்தலும் அதிகரித்தலும் காலத்திட தேவை
என்று சொல்ற இந்த ரெண்டுக்கு மத்தியில் நாங்கள் எப்படி இந்த தரூரியாத்தை பார்க்கணும் என்று சொல்ற ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த புத்தகத்தில் அவ பேசுகிறார். தனியாக அது மட்டும்தான் அந்த ஆய்வு. ஏனென்றால் இந்த தரூரியாத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகின்ற எல்லாரினுடைய தர்க்கமும் என்னாண்டா, அவங்களோட அடிப்படையான தர்க்கம் முத்தல்லபாத்துல் ஆஸ்ர். இன்றைக்கு உலகத்துல தேவை இதை வலியுறுத்தி இதுக்கு தரூரியாண்ட அந்தஸ்தை கொடுத்து அதை வைத்து நாங்கள் இஜ்திஹாத செஞ்சாதான் இன்றைக்கு உலகத்துக்குரிய அஹ்காம்களை, சரியான அஹ்காம்களை நாங்கள் கொண்டு வரையிடும். அதான் ஆர்கியூமெண்ட். இப்போ அப்துல் மஜீத் நஜ்ஜார் அவர் ஹிஃப்துல் பீஆ, சூழலை பாதுகாத்தல வந்து தரூரியாத்தாக்க கொண்டு வரணும் என்று சொல்லி அவர் பேசுவார். அப்படி அவர் தரூரியாவாக இன்றைக்கு ஏன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்லுவார், இமாம் கஸ்ஸாலி வாழ்ந்த காலத்துல இந்த அளவுக்கு சூழல் மாசுபடுத்தப்படலை, இந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய தொழில்நுட்பம் வளரவும் இல்லை, இந்த அளவுக்கு உற்பத்திகள் நடக்கவும் இல்லை, இந்த அளவுக்கு சூழல் மாசுபடுத்தப்படவும் இல்லை. அந்த காலத்துல வந்து இதற்கு இந்த அளவுக்கு ஒரு தேவை வரல. எனவே இந்த சூழல் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன கன்செப்டினுடைய முக்கியத்துவத்தை ஆக்கள் விளங்கி கொள்ளல. ஏன்னா விளங்கி கொள்றதுக்கான நிர்பந்தம் இருக்கல. ஆனா இன்றைக்கு இஸ்லாம் சூழல் சம்பந்தமாக சொல்லுகின்ற அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கான அல்லது அதை பற்றி தேடுவதற்கான நிர்பந்தம் இருக்குது. அந்த அளவுக்கு சூழல் மாசுபடுத்தப்பட்ட அந்த நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் அதை தேடி பார்க்க போனால் விளங்குது சூழல்னு சொல்றதுக்கு இஸ்லாம் வந்து பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இருக்கிறது. அப்போ அது தரூரியா தானே. என்ற அது இழக்கப்படுகின்ற நேரத்திலேயும் அந்த தஹாருஜ் வரும். அவர் சொல்றார் எல்லாமே இழக்கப்படும் என்று சொல்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை அவர் அப்துல் மஜீத் நஜ்ஜார் கொண்டு வருவார். அப்போ அந்த வகையில் அவர் சொல்றார் அதை தரூரியாவாக கொண்டு அதை அடிப்படையாக வச்சு சட்டங்கள் வரணும். அந்த சட்டங்கள் வந்தால் தான் இன்றைக்கு எங்களோட நாட்டில் வந்து மக்கள் சுத்தத்தை பேணுவாங்க, ஒழுங்கை பேணுவாங்க, கண்டனமாய் மரங்களை வெட்ட மாட்டாங்க, மரங்களை நடுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு மார்க்கமாக்க முடியும் அதன் அடிப்படையில். இல்லாட்டி இந்த ரோட்டில் நின்று ஒன்றுக்கு போகிற ஒரு சமூகம் ஒன்று தான் நீக்கும். அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்றால் அதுக்கான முக்கியமான இப்போ இந்த சூழலை வச்சு தான் அவர் சொல்லுவார் என்றால் இதுக்கு காரணம் என்னண்டா, இது வந்து இந்த பீஆ என்று சொல்கிற விஷயம் எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக இல்லை. அதான் காரணம். இப்போ ஜமீலா திலுத் சொல்கிற முக்கியமான விஷயம் என்றால் இந்த கருத்து வேறுபாட்டுக்கான அடிப்படை காரணம் தரூரியா என்று சொல்றதுக்கான மஆயீர் என்ன, அதை வரையறுப்பதற்கான அளவுகோல் என்ன, இந்த அளவுகோல்ல உடன்பாடான நிலைப்பாடு இன்மைதான் மிக முக்கியமான காரணம் நவீன காலத்துல வந்த கருத்து வேறுபாட்டு. இப்ப அவ சொல்லுவேன் என்னன்னா, அதாவது ரைசூனி வந்து அதை அடுத்த பக்கம் நின்று வாதிடுறதுக்கு தரூரியான்றதுக்கு ஷாத்திபி எப்படி பேசினாரோ அந்த இடத்துல நின்று ரைசூனி பேசுறாரு. ஆனா அடுத்த ஆக்கள் அதை திறந்து கொடுக்கணும் சொல்லி பேசுறாக்கள் ஷாத்திபி சொன்ன வரைவிலக்கணத்திட இடத்திலிருந்து அதை பேசல. அவங்க அந்த நாங்க வாழ்ற சூழத்திட நிர்பந்தத்தை தரூரியாண்டு எடுத்தாங்க. வாழ்ற சூழல்ல நிர்பந்தம் இருக்கிறது, தவிர்க்க முடியாத சூழல் இருக்கிறது, அந்த தவிர்க்க முடியாத சூழலை தரூரியாண்டு எடுத்தார்கள். அப்ப அந்த தரூரியாண்டு சொல்றத வரையறுக்கிறதுல வந்த அந்த மெய்யாறுகள்ல உடன்பாடு இல்லாத நிலைமை தான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி அவன் அந்த காரணத்தை அடையாளம் காட்டிட்டு அவ சொன்னா, எங்களுக்கு நாங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் தரூரியாவுக்கு நாங்கள் எல்லாரும் உடன்படணும். இந்த மெய்யாறுகளுக்கு உட்பட்டது தான் தரூரியா. அப்ப சில மெய்யாறுகளுக்கு அதுக்கு வரணும் என்று சொல்லி அது சம்பந்தமாக ஆய்வு செஞ்ச சிலருடைய ஆய்வுகளையும் உதாரணமாக கொண்டு இவ சில கிரைட்டீரியாஸை சொல்லுவோம். அவ முதலாவது சொல்றேன் என்றால் ஹிய அன் தகூன ஹாதிஹி தரூரியாத் அல்லதி இதா ஃபகதத் லம் தஜ்ரில் ஹயாத் அலா இஸ்திகாமத்தின் வஃபில் ஆகிரத்தி அல் ஹுஸ்ரான் வல் முபீன். இது ஷாத்திபி சொன்னது. அப்போ முதலாவது கிரைட்டீரியா ஷாத்திபி சொன்ன அந்த கிரைட்டீரியா வரணும். அதாவது அது இல்லைண்டா எங்களோட லைஃப் லாஸ்ட், வாழ்க்கை வந்து ஒரு ஒழுங்குல போக மாட்டாது, மறுமையிலேயும் அது ஒரு பெரிய நஷ்டமாக மாறிவிடும் என்று சொல்ற அது முதலாவது கிரைட்டீரியா. ரெண்டாவது சொல்லுவார் என்றால் கத்இய்யத்துன் மின் ஹைது முஸ்தனதிஹா, அந்த குறித்த விஷயம் அதற்குரிய ஷரியத் ரீதியான ஆதாரம் வந்து எப்படி இருக்கணும், கத்இய்யாவாக இருக்கணும். கத்இய்யாவாக இல்லாத ஒன்றை நாங்கள் ஒரு நாளும் தரூரியான்னு சொல்லி. அடுத்தது ஆம்மத்தும் மின் ஹைது ஹிதாபிஹா, அது யாரை நோக்கி பேசப்பட்டு இருக்கிறது என்று சொல்றது சகலரையும் நோக்கி பேசப்பட்டதாக அது காணப்படும். அடுத்து நாலாவது சொன்னா குல்லியத்துன் மின் ஹைது முத்தஅல்லிகிஹா லிதாலி, அது எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் குல்லியாவாக இருக்கணும், மொத்தமானதாக இருக்கணும். அப்பதான் கீழ் எல்லாத்தையுமே உள்ளடக்கினதாக காணப்படும்.
இந்த பண்புகள் இருந்தால் தான் நாங்கள் தரூரியாண்டு சொல்லணும், அப்படி இல்லாத நாங்கள் தரூரியாண்டு சொல்ல இயலாது. அப்போ இந்த பண்புகளுக்கு உட்பட்டது இந்த 5 விட வெளியில வரும் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அதை சேர்க்கலாம். இந்த 5 தான் இந்த பண்புகளுக்கு உட்பட்டது என்று சொல்லியிருந்தால் இந்த 5க்கு வெளியில வேறொன்றும் சேர்க்கப்படுறதுக்கு முடியாது என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ அவர் சொல்ற இது ஆய்வுக்குரியது, நாங்கள் திறந்து விடுவோம். இது இந்த கிரைட்டீரியாஸை வச்சுக்கொண்டு நாங்கள் போடுறா இல்லையான முடிவுக்கு வருவோம் என்று சொல்லுவோம். அப்போ எப்படியோ இது ஒரு டிஸ்கஷனுக்குரிய விஷயம். நாங்கள் இந்த கேட் ஓப்பன் பண்ணி வைப்போம், க்ளோஸ் பண்ண தேவையில்லை என்று சொல்கிற அந்த பாயிண்ட்டை ஜமீலா திலூத் அவ பரிந்துரை செய்வோம். அடுத்து நவீன காலத்தில் இந்த முயற்சியை செஞ்ச இன்னொரு ஆள் வஸ்ஃபி ஆஷூர். வஸ்ஃபி ஆஷூர் உண்மையிலே அவர் நேரடியாக இதை செஞ்சார்ன்னு சொல்கிறத விட அவர் இப்னு ஆஷூரை உதாரணமாக கொண்டு வருவார். இப்னு ஆஷூர் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் மாதிரி ஒன்றை இப்னு ஆஷூர் முன்வைத்திருக்கிறார் என்று சொல்ற ஒரு கருத்தை வஸ்ஃபி ஆஷூர் பேசுவார். இப்னு ஆஷூர் செஞ்சதாக அவர் சொல்லுவார் என்னென்றால், மகாசித் அன்வா பற்றி பேசுகிற நேரத்தில் முதலாவது அல் மகாசித் அல் ஆலியா என்று சொல்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார். ரெண்டாவது அல் மகாசித் அல் ஆம்மா, மூன்றாவது அல் மகாசித் அல் காஸா, நாலாவது அல் மகாசித் அல் ஜுஸ்இய்யா என்று இந்த வடிவத்தில் மகாசிதை நாங்கள் பேசுகிறோம். அப்படி பேசுகின்ற நேரத்தில் எங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரையிடும். இப்போ தரூரியாவுக்குள்ளால சேர்க்கலன்னு சொல்ற ஒரு சண்டையை நாங்கள் பிடிக்க தேவையில்லை, இந்த ஒழுங்குல கொண்டு வந்தார் அவர் சொல்ற மக்காசித். அப்போ மக்காசித் ஆலியா என்று சொல்லி நாங்கள் சிலதை வரையறுப்போம். மக்காசித் ஆலியா எது? நாங்கள் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள், கராமா, ஹுர்ரியா, அதில் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள், அது மக்காசித் ஆலியா. இப்னு ஆஷூர் அப்படிதான் சொல்லுவார், அல் ஹுர்ரியா, அல் ஃபித்ரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றார் மக்காசித் ஆலியா. அதான் நாங்க டாப் மக்காசித். இன்னைக்கு நாங்க சொல்ற இந்த ஹுர்ரியா, அதில் இந்த மக்காசித் எல்லாம் அந்த வகையானவை. அடுத்து மக்காசித் ஆம்மா, வஸ்ஃபி ஆஷூர் சொல்லுவாரு மக்காசித் ஆம்மாவை நாங்க தரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியான்னு பிரிப்போம். அதுக்கு மேல உள்ள ஒன்றாகத்தான் வருகிறது மக்காசித் ஆலியா. அப்ப ஹுர்ரியாவை இந்த தரூரியாத்துக்குள்ளால இடம் வேணும்னு நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை, உங்களுக்கு அதை விட வேறொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தந்திக்கிறோம். அப்ப மக்காசித் ஆம்மாவை நாங்கள் அப்படி பிரிச்சு பார்ப்போம். மக்காசித் ஹாஸா ஏற்கனவே உள்ள இப்னு ஆஷூர் சொன்ன அதே வடிவம், மக்காசித் ஜுஸ்இய்யாவும் இப்னு ஆஷூர் சொன்ன அதே வடிவத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு வெளியில வரலாம் என்று சொல்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுவார். இந்த அடிப்படையில் அவர் முன்வைக்கிற இன்னொரு விஷயம் அந்த ஷஜரத்துல் மக்காசித் படுத்துவார். அதாவது இப்போ ஒரே நேரத்தில் ஒரு மக்சத் ஆலியா தரூரியா, ஆலியா ஹாஜியா, ஆலியா தஹ்சீனியா, அதே மாதிரி மக்காசித் ஆலியா ஹாஸா வாகரிக்க, அதே மாதிரி தரூரியா ஹாஸா வாகரிக்க. இப்படி இந்த மாதிரி நாங்கள் மக்காசித்துக்கு ஒரு மக்காசித் ஒரு ட்ரீ ஒன்றை நாங்கள் டெவலப் பண்ணலாம் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை வஸ்ஃபி ஆஷூர் வலியுறுத்துவோம். அப்போ இதனோட நாங்கள் அந்த பகுதியை நிறைவு